ஹலோ காய்ஸ், இப்போது பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பூட்ஸ்ட்ராப்பில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாக எப்படி நம்மளோட HTML ஃபைலில் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எடுத்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட். இதில் காம்போனன்ட்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பேசிக்லேருந்து பார்க்கலாம், ஃபஸ்ட்லேருந்து, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நேவ் பார் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நேவ் பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ ஒரு நேவ் பார் ரெடிமேடாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ, எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரெடிமேடாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எனக்கு இப்போதைக்கு ஓகே, நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த நேவ் பார் வேணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல காப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது ஜஸ்ட் இதை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோட் ஃபுல்லாக காப்பி ஆயிரும். அப்போது நம்மளோட விஎஸ் கோட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட பாய்லர் பிளேட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் வேணும்னா லிங்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பாடி டேக்கில் ஒரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், நேவ் பார். ஸோ நேவ் பார் எண்டு ஒன்று போட்டுப்போம் கமெண்டில். ஓகே, இப்போது ஒரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? div டாட் கண்டெய்னர். ஸோ அதில் div டாட் ரோ, அதுக்குள்ளே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிப்போம். ஜஸ்ட்டு இப்போது நம்மளோட HTML ஃபைலை இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஓகே, இப்போது சைடில் கேப் இருக்குது, கரெக்டாக? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் கேப் இருக்குது. ஸோ அது போகணும் அப்படின்னா நம்ம கண்டெய்னர் கொடுத்தனால தான் அப்படி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேப் வந்து போயிடும். நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நேவ் பார் வந்து இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடிட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே கண்டென்ட்டை நம்மளோட வெப்சைட்டில் வந்துருச்சு. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும். ஸோ நேவ் பார் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணோம், ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த நேவ் பார் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா? ஸோ நான் இதை எடுத்துகிட்டு சைபர் ஹேக்ஸ் அப்படின்னு நம்ம சேனல் நேம் போட்டுக்கிறேன். அண்டு ஹோம், இந்த இடத்துல அபோட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். எனக்கு இந்த ட்ராப்டவுன் ஓகே, நான் அபோட் எடுத்துட்றேன். 1 செகண்ட், இது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நான் அபோட் எடுத்துட்றேன். ஸோ அபோட் எடுத்துகிட்டு இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஹோம் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ டிசபிளுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, டிசபிள் இதுக்கு பதிலாக கமிங் சூன் அப்படின்னு நான் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட நேவ் பார் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ வேணால் நம்ம இந்த சர்ச் பட்டனை கூட மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சர்ச் அப்படின்னு இருக்கும். 1 செகண்ட். ஸோ இந்த இடம் வந்து இதுதான் அந்த சர்ச் பட்டன், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் வந்து லாகின் இல்லை சைன்இன் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு லாகின் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஸோ லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் வந்துடும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அண்ட் நேவ் பாரும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அது ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது பாருங்கள், 5 மினிட்ஸ் தான் ஆகுது. 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளாரியே ஒரு நேவ் பார் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேவ் பார் மட்டுமே இல்லை, இந்த இடத்துல நேவ் பார் மட்டுமே இல்லை, இந்த மாதிரி பேஜ் நேஷன் இருக்குது, ப்ரோக்ரஸ் பார் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கார்டெலாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வெப்சைட் ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா?
ஓகே, இப்போது நீங்களும் இந்த மாதிரி நாவபர் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணலாம், இமேஜஸ்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா?